அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய போகும் பக்தர்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்ப உங்கள பல பேர் திருச்செந்தூர் முருகரை இப்ப லீவு நாள்ல அதிகப்படியான பல லட்சம் பக்தர்கள் போய் வழிபாடு செய்றீங்க. அப்போ வழிபாடு செய்யல அங்க உள்ள வழிபாடுகள் நம்மளுக்கு எப்படி நல்ல விதமா நம்ம அமைத்து வழிபாடு செய்துட்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க. நம்ம இதற்கு முன்னாடி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருக்கோம். இல்லை இந்த பதிவை இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு சொல்றேங்க. இப்ப நீங்க திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்ய போறதா இருந்தீங்கன்னா அங்க சகல வசதிகளும் இருக்குங்க. இப்போ ஒரு சிலர்லாம் ரொம்ப தொலைவில இருந்து வழிபாடு செய்ய வருவீங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரூமு, தங்குற அறைகள்லாம் கம்மியான விலையிலேருந்து கூட விலை வரைக்கும் அந்த ரூம் வாடகைக்கு இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். ஒரு சில பக்தர்கள் தான் பாத்தீங்கன்னா கோயில்ல தூங்கி எந்திரிக்கணும்னு வேண்டுதல் இருந்தா அவங்க படுத்து உறங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் வழிபாடு செய்ய போறாங்க. ஆனா உங்களுக்கு வேண்டுதல் இருக்கு, நான் திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல இரவு முழுவதும் நான் உறங்கணும், மறுநாள் முருகரை வழிபாடு செய்யனாலும் நீங்க ஒரு ரூம் போட்டுக்கோங்க. ரூமை புக் பண்ணிட்டு அந்த ரூம்ல உங்க திங்ஸ் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க. சேஃபா வச்சுட்டு அந்த இரவு மட்டும் அங்க திருத்தலத்துல நீங்க உறங்கிட்டு காலையில நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு ரூமுக்கு போயிட்டு நீங்க திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்க ஊருக்கு கிளம்பலாம். ஏன்னா இப்ப திருச்செந்தூர் முருகர் திருத்தலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பணி வேலைகள் நடக்கிறதுனால அங்க இப்ப கழிவறைகள் வசதி எல்லாம் இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுலயும் ஒரு சில கழிவறைகளை பாத்தீங்கன்னா அவங்க காலையிலேயே பூட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம போன வாரம் போய் தரிசனம் செய்துட்டு வரையில பாத்தீங்கன்னா 2 கழிவறை தான் இருந்துச்சுன்னு ஒரு பக்தர் நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ரூமு கம்மியான ரேட்லயும் இருக்குங்க. அதனால நீங்க குழந்தைங்களோட போனீங்கன்னா ரூமை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டு நீங்க முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வாங்க. முதல்ல நீங்க தரிசனம் செய்யணும்னா நீங்க முதல்ல நாளி கிணறுல நீராடுங்க. நாளி கிணறுல நீராடிட்டு கடல்ல நீராடுங்க. கடல்ல நீராடிட்டு அங்க பாத்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர் இருப்பாரு. அந்த சன்னதியில போய் அவரை வழிபாடு செய்துட்டு அங்க உங்க தலையை சுத்தி ஒரு செதற்காய் விட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானவை தரிசனம் செய்துட்டு வாங்க. அதற்கப்புறம் நீங்க உங்களுக்கு நேரம் இருந்தால், ஏன்னா நம்ம கட்டாயமா மூவர் ஜீவ சமாதியில போய் வழிபாடு செய்யணும். அதனால முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு மூவர் ஜீவ சமாதியிலையும் தரிசனம் செய்துட்டு வாங்க. அங்க ஐயா கோயில்னு ஒண்ணு இருக்கு, அதுலயும் தரிசனம் செய்துட்டு அமைதியா பொறுமையா தியானங்கள்லாம் செய்துட்டு வாங்க. மூவர் ஜீவ சமாதியில நீங்க எதை நினைத்து செல்றீங்களோ அது கட்டாயமா உங்களுக்கு அந்த வேண்டுதலை திருச்செந்தூர் முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா இப்ப ஒரு சிலர் சொல்லலாம் கடல்ல தான் நீராடணும், நீங்க என்ன நாளி கிணறுல நீராடணும் அப்படின்றீங்கன்னு. மொத்தம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல 24 கிணறுகள். 24 கிணறுகள்ல பாத்தீங்கன்னா கடல் 21 கிணறுகள். ஏன்னா அதுல நம்ம அந்த கடல் ஓரத்துல இருந்தனால அந்த கடல் பாக்கி கிணறுகளை மூடிட்டனால நம்ம இப்ப 21 நம்ம இந்த கடல் நம்ம சமுத்திரத்தை நினைத்து வழிபாடு செய்யணும். முதலாவதா பாத்தீங்கன்னா நாளி கிணறு ஒண்ணு இருக்கும். நம்ம ஏற்கனவே பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். நடந்து வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல் சுவடு இருக்கும். அங்க லட்சுமி தீர்த்தம்ன்ற ஏற்கனவே கிணறு இருந்ததற்கான அடையாளம் இருக்கும். வள்ளி குகை கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். மொத்தம் 24 கிணறு. அதுல இப்ப 3 கிணறு தான் மேல இருக்கு. 21 கிணறு பாத்தீங்கன்னா கடல்னால மூடப்பட்டிருக்கு. அதனாலதான் முதல்ல நாளி கிணறுல நீராடிட்டு அதற்கப்புறம் அந்த 21 தீர்த்தத்துல நம்ம நீராடிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில அனைத்துமே நன்மையே நடக்குங்க. ஏன்னா நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.